54 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவில் நாளை போர்க்கால ஒத்திகை நடத்தப்படுகிறது. நாடு முழுவதும் இதுபோல போர்க்கால ஒத்திகைக்கு நேற்று அறிவிப்பு வெளியாகியிருந்தது. தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களில் போர்க்கால ஒத்திகை நடத்துவது என்று தலைமை செயலர் காலை 11 மணிக்கு ஆலோசனை நடத்த இருக்கிறார். இந்தியாவில் 54 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை போர்க்கால ஒத்திகை நடைபெறுகிறது. கல்பாக்கம், சென்னை விமான நிலையம், கூடங்குளம் அணுமின் நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் இதுபோன்ற ஒத்திகை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிகிறது. இதற்கிடையே நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் மதன்குமார் இணைகிறார். இணைந்தமைக்கு நன்றி சார். இப்ப 54 ஆண்டுகளுக்கு பிறகு இது போல ஒரு போர்க்கால ஒத்திகையை இந்தியா நடத்துகிறது. நாடு முழுவதும் பல்வேறு இடங்கள்ல எல்லா மாநிலங்களுக்கும் இந்த அறிவிப்பை நேற்று ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கிறது. இது ஒரு போர் சூழலை ஏற்படுத்தக்கூடிய முன்னோட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா, இல்ல ஒரு தற்காப்பு நடவடிக்கை அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாமா? 54 ஆண்டுகளுக்கு முன்பு இது போல நடத்தி இருந்தா அதனுடைய பிரசிடென்ஸ் எப்படி நம்ம அதை வச்சு புரிஞ்சுக்கிறது சார்? நன்றி மேடம். இது சென்னை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது புதுசு கிடையாது. உலகப்போர் 2 அந்த காலகட்டங்களில் 1935 இருந்து 42 அப்போ ஏர் ரெய்டு ப்ரிப்பரேஷன் ப்ரிகாஷன் சொல்லுவாங்க, ஏஆர்பின்னு சொல்லி இதே மாதிரி சைரன்ஸ் எல்லாம் அந்த காலகட்டங்களே நம்ம பண்ணியிருக்கிறோம். அதன் பிறகு இதோடைய ஃபார்மலைசேஷன் எப்போ வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 62 யுத்தத்துக்கு பிறகு டிஃபென்ஸ் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டம் அன்னைக்கு நிறைவேற்றப்பட்டுச்சு ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில. அதன் பிறகு 1968 சிவில் டிஃபென்ஸ் ஆக்டா வந்துச்சு. ஸோ 1968 சிவில் டிஃபென்ஸ் ஆக்டோடைய இம்ப்ளிமெண்டேஷன் தான் இப்ப நம்ம பாக்குறோம். இது ஒரு போர் பதற்றம் அப்படின்றத விட இது போருக்கு ஒரு நாளைக்கு ஒரு யுத்தம் வந்தால் நாமோ அதுக்கு உண்டான தயார் நிலையை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு டைரக்ஷன்ஸ் தான் இது. ஸோ இதுல பதட்டப்படணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. மேபி ஒரு 54 வருடம் இடைவெளிக்கு பிறகு இப்ப இந்த தலைமுறையினர் இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு ஒரு வகையான ஒரு பதட்டம் இருக்க கூட வாய்ப்பு இருக்கு. பட் இது ஒரு ரொட்டீன் ஆக்டிவிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்டோட கைட்லைன்ஸ் நேற்று வந்த பிறகு இப்போ சீஃப் செக்ரட்டரி அவர் தலைமையில கூட்டம் கூடுறாங்க. என்னென்ன டைரக்ஷன்ஸ் அப்படின்றது சாயங்காலத்துக்குள்ள வரும். நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த டார்கெட்ஸ், அதாவது நம்மளுடைய சிவிலியன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், அதுல பாத்தீங்கன்னா கூடங்குளம் இருக்கு, நம்மளுடைய கல்பாக்கம் இருக்கு, சென்னை விமான நிலையம் இருக்கு, தலைமைச் செயலகம் இருக்கு, நம்மளுடைய பொது மருத்துவமனைகள் இருக்கு, நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் அசெட்ஸ், நேஷனல் கிரிட், பவர் கிரிட், இந்த மாதிரி முக்கியமான இன்ஸ்டலேஷன்ஸ்ல நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் அதை எப்படி பாதுகாக்கிறது, மக்கள் எப்படி சேஃபா இருக்கணும், யார் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான் இது. ஏன்னா நாளைக்கு திடீர்னு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அப்ப நீங்க இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இதற்கான ஒத்திகைகள் தேவை. சைரன்ஸ் அப்படின்றது மெயின். ஏன்னா இது வரைக்கும் நம்மளுடைய காலகட்டங்கள்ல இந்த விஷயத்தை யாருமே கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நாளைக்கு சைரன் வந்துச்சுன்னா அப்படி ஒரு ஏர் ரைடு நடக்குது அப்படின்ற பட்சத்துல ஒரு ஏவுகணை தாக்குதலோ ஏதோ ஒரு விஷயம் அந்த மாதிரி நடக்குது அப்படின்ற போது மக்கள் எப்படி அதுல இருந்து தங்களை தற்காத்துக்கணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும்ன்றதுக்கான ஒரு ஒத்திகை. நிச்சயமாக இந்த மாக் ட்ரில்ஸ் குறித்த தகவல்களையும் கருத்துகளையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேஜர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.